ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எத? நான் என்ன பண்ணேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? குடும்ப மானத்தையே எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. குடும்ப மானத்தை வாங்குறத பத்தி நீ பேசுறியா? நீ ஏன் ஒரு உருப்படாதவன்? இவெல்லாம் சொல்ல வந்துட்டான். நான் உருப்பாதவன் தான். ஆனா அதுக்காக அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறவன் கிடையாது. என்ன உளறிட்டு இருக்க நீ? ஆதி அக்கா கிட்ட இருந்து நீங்க தான் எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நானா? என்ன நீ எடுத்துட்டு என் மேல பழி போடுறியா? போதும் மதினி, நீங்க நகையை எடுத்துட்டு போய் ரூம்ல உங்க பேக்ல வச்சதை நான் பார்த்தேன். இத தேன்மொழி பேக்ல வச்சிட வேண்டியதுதான். இப்படி திருடுறதெல்லாம் தப்பு இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு வேலை செஞ்சீங்க பாத்தீங்களா, அதை விட அது கேவலம். மாட்டிக்க போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே தேன்மொழி மதினி பேக்ல அந்த நகையை வச்சிட்டீங்க. இல்ல, நான் அத நீங்க வச்சதை நான் பார்த்தேன். அப்புறம் நான் தான் அதை எடுத்துட்டு போனேன். வெளியே கீழே கிடந்துச்சுன்னு வந்து அதை அம்மா கிட்ட கொடுத்தேன். ஏன் மதினி, என்ன வேலை பண்ணிருக்கீங்க நீங்க? மதினியோட பேக்ல இருந்து அந்த நகையை எடுத்திருந்தா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். மீனாட்சி, சுமதி அத்தை எல்லாருக்குமே அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். புரியல, எதுக்கு இப்படி பண்ணீங்க? நீங்க கொஞ்சமாவது அவங்கள பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நடக்கிறது அவங்க தங்கச்சி கல்யாணம். இந்த இடத்துல அவங்க மேல இப்படி ஒரு பழி விழுந்தா மதினியால தாங்கிக்க முடியுமா? சரி, அவங்களுக்காக நீங்க யோசிக்கல. மனோவை பத்தியாவது யோசிச்சீங்களா? அவனுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அப்பத்தா கூட சேர்ந்து மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடுறத நீங்களும் கத்துக்கிட்டீங்கல்ல? உங்களை ஏன் மதினி இப்படி பண்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேன்மொழி மதினி மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு அதுக்கு எடுத்துக்காதீங்க. இவன் கிட்ட போய் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. யார்கிட்டயாவது சொல்லிடுவானோ? இவன் சொன்னாலும் யார் நம்ப போறா?